மொறுமொறுன்னு காலிஃப்ளவர் 65 எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. காலிஃப்ளவரை இந்த சைஸுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ சுடு தண்ணியில் மஞ்சத்தூள் உப்பும் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரையும் சேர்த்துக்கலாங்க. காலிஃப்ளவரை சுடு தண்ணியிலேருந்து எடுத்து நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ மசாலா ரெடி பண்ணுறதுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. கடலை மாவு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. காரத்துக்கு மிளகாத்தூள், கரம் மசாலா, மிளகுத்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா இந்த அளவுக்கு கலந்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த பக்குவத்தில் கரைச்சி எடுத்துக்கணுங்க. காலிஃப்ளவரை நல்லா மசாலாவில் கோட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நல்லா சூடான எண்ணெயில் மிதமான தீயில வச்சு நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். மசாலா கொஞ்சம் கூட உதிராதுங்க, நம்ம எண்ணெயில் சேர்த்துருக்கிறதுனால. எண்ணெயோட சலசலப்பு இந்த அளவுக்கு நல்லா அடங்கினதுக்கப்புறம் நம்ம காலிஃப்ளவரை வெளியில் எடுத்துக்கலாங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு அதையும் பொரித்து காலிஃப்ளவரோடு சேர்த்துக்கலாங்க. எல்லா விதமான வெரைட்டி ரைஸ்க்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.